Okay, so we have come to the concluding session of the series I have been taking. சகோதரர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வகுப்பினுடைய இறுதி வகுப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். So I just want you to remember the basic things we discussed this far. இதுவரை நாம் என்ன சிந்தித்தோம் என்பதனுடைய ஒரு சுருக்கமாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். We'll continue last session's continuation. I'll do a little later, but just give a summary of what we discussed this far. கடந்த 5 வகுப்புகளாக என்ன சிந்தித்தோம் என்பதனுடைய சுருக்கத்தை இப்பொழுது பார்த்த பின்பாக தொடர்ச்சியான காரியங்களை சிந்திப்போம். We saw that eschatology, the topic is eschatology, on the study of the last things. எஸ்கட்டாலஜி என்று சொல்லும் பொழுது அது கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள். We saw that it's a complicated subject. இது ஒரு மிகவும் கடினமான குழப்பம் நிறைந்த ஒரு பாடம் தான். Even good believers, children of God, has not come to an agreement on how to interpret it. நல்ல ஒரு தேவபக்தியுள்ள விசுவாசிகளும் கூட இதுதான் திட்டவட்டம் என்று சொல்லி வராமல் குழம்பிக் கொண்டு இருக்கிறதையும் காண முடியும். But the good news is the big major aspects there is an agreement. ஆனால் சில பிரதானமான சில திட்டங்களை நாம் யாவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிதான் உள்ளது. As a few examples, we saw some of the major doctrines where there is agreement among the Bible believing Christians. One is Jesus' physical return. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சரீர பிரகாரமாகவே வருவார் என்பதை மறுக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களும் கூட உண்டுதான். Then followed by the bodily resurrection of the dead. மரித்தவர்கள் சரீர பிரகாரமாக உயிர் தெழுந்திருப்பார்கள் என்பதை கூட நிராகரிக்கிறவர்கள் உண்டு. There is agreement on bodily resurrection. அதாவது சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த காரியங்களிலே. Bible believers agree. வேதாமத்தை விசுவாசிக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்பதையும் சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் உண்டு என்பதையும் நாம் விசுவாசிக்கிறோம். We all believe also that there is a final judgment of the world given by God to Jesus himself. Jesus is the judge. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நியாயாதிபதியாக இருந்து இந்த உலகம் அனைத்தையும் அவர் நியாயம் தீர்ப்பு செய்வார் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். Also the final destiny of believers and unbelievers are agreed upon, generally speaking. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வெவ்வேறு நித்தியத்தை குறித்த காரியங்கள் நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம். However, coming to the details of these, believers have a different understanding. இந்த விசுவாசிகளுக்குள்ளாக பல்வேறு விதமான நம்பிக்கைகள் உண்டு. We were focusing on only one area. There are other areas of disagreements, but we were focusing on one area called the millennium or the kingdom of God, literal physical kingdom on earth, etc. We were focusing only on that. 1000 வருட அரசாட்சி குறித்ததான காரியங்களை பற்றி மட்டும்தான் இந்த நாட்களிலே இந்த வகுப்புகளிலே நாம் சிந்தித்தோம், மற்ற காரியங்களை குறித்து அல்ல. For example, there are other areas I did not even touch. There are other areas where there are major disagreements, like the timing of the rapture, for example. சிலருக்கு வித்தியாசங்கள் உண்டு. எந்த காலகட்டத்திலே இந்த ரகசிய வருகையானது காணப்படும் என்பதை குறித்ததான தர்க்கங்கள் உண்டு சிலருக்கு. That point also is disagreed. Is it secret or is it public? Even that point is disagreed. சிலர் அது ரகசிய வருகைதானா அல்லது வெளியரங்கமான பகிரங்க வருகையா, இப்படியான அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய விதத்திலும் கூட சில விவாதங்கள் உண்டு. So as we came to realize through the study, it's a very vast subject. So we were focusing only on one aspect of the millennium. ஆகவே நாம் அதை பற்றி எல்லாம் நாம் இப்போ இந்த வகுப்பிலே சிந்திக்காமல் இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்ததான விசுவாசத்தை குறித்ததான காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். So if you can remember the 3 major views on millennium we discussed, what are the 3 views? 3 மிக முக்கியமான இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்ததான போதனைகள் உண்டு. அந்த 3 போதனைகளை நாம் சிந்தித்தோம். என்னது? Post millennium. Okay, very good. You remember everything. Okay. All right. So what is pre-millennium? Pre denotes what? Before. That is before millennium Jesus comes. அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்பதுதான் அந்த விசுவாசம். Amillennialism means
மில்லினியலிசம் என்று சொல்லும் பொழுது the word means no millennium. 1000 வருட அரசாட்சி என்பது தனியாக எதுவும் இல்லை. What the scholars mean by that is there is no physical 1000-year millennium, but the church age is the millennium. Now is the millennium. அதாவது சரீர பிரகாரமாகவே 1000 வருட அரசாட்சி என்பதில்லை, ஆனால் சபையாக இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். So they say we also believe in a millennium, but it is now. நாங்கள் 1000 வருட அரசாட்சியை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறபடியான ஒரு தனியான ஒரு 1000 வருட அரசாட்சி என்று நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Post millennialism, post refers to after millennium. So Jesus comes after millennium. போஸ்ட் மில்லினியலிசம் என்று சொல்லக்கூடியது இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்ற ஒரு வாதம். How is it different from our millennium? They also say now is the millennium. Post also says Jesus comes after millennium. How is it different? இது இந்த 1000 வருட அரசாட்சி இல்லை என்பதும் இந்த இயேசு கிறிஸ்துவோடைய வருகை 1000 வருட அரசாட்சிக்கு பின்பும் இருப்பதை எப்படி நாம் வேறுபடுத்தி காட்ட முடியும்? அதனுடைய வேறுபாடு என்ன? So in post millennialism, see, amillennialism says the entirety of church age is the millennium. சபையினுடைய இந்த காலகட்டம் தானே 1000 வருட அரசாட்சி என்று அவர்கள் வாதம் வைக்கிறார்கள். So the good and evil will be mixed together in this age. இந்த காலகட்டத்திலே நன்மையும் தீமையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் என்று சொல்லி அவர்கள் Jesus returns and then it is perfect eternal state. இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததற்கு பின்பாக முழுவதும் பரிபூர்ணமான நித்தியத்திற்குள் கடந்து செல்வோம் என்பது அவருடைய வாதம். Millennialism doesn't say that. They say is evil and good mixed, but the gospel will penetrate and convert the nations, and we will make it a peaceful place. Earth will become a millennium kind of a state through the gospel, through discipling. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வருகை பின்பதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் சுவிசேஷத்தின் வாயிலாக இந்த மக்களை இந்த தீமையான காரியங்களை அவர்கள் நீக்கி போடுவார்கள். ஆகவேதான் அந்த நன்மையான அரசாட்சியானது அமையும் என்று சொல்லி அவர்கள் முன்வைக்கிறார்கள். So the prophecies about converting the sword to plowshares, and the Isaiah's prophecy, Micah's prophecy, all those prophecies about destruction of war and all from the earth, and there will be peace, that is accomplished by the church discipling the nations. ஏசாயா, மீகா இவர்களுடைய தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுகிறது? அவர்கள் இந்த சபையினுடைய காலகட்டத்தினாலே அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தான் யுத்தங்களும் தீமையான காரியங்களும் இங்கே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த 1000 வருட அரசாட்சி காணப்படும் என்று சொல்லுகிறார்கள். சபைதான் அதை நீக்கும் என்று சொல்லுகிறார்கள். So some of them believes there is going to be a 1,000 year of this millennial Revelation 20 peaceful reign of God's people on earth, because we converted the heathen. They are no enemies of Christ. We already converted. சரீர பிரகாரமாகவே 1000 வருட அரசாட்சியானது காணப்படும். இந்த சபைதான் இந்த பூமியிலே சமாதானத்தை உண்டாக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற வாதம். You get the difference between amillennialism and this? இப்பொழுது அந்த வேறுபாடுகள் உங்களுக்கு புரிகிறதா? Amillennialism doesn't have that hope that the church will do. No, all through the church age, evil and good will be mixed together. 1000 வருட அரசாட்சி, the millennium. Either there are different ways they say. Some will say church age, we are ruling with Christ here. Some will say we are ruling from heaven, those who died with Christ. 1000 வருட அரசாட்சி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சபைக்கான ஒரு திட்டம் என்பது இது கிடையாது. அவர்கள் இந்த தீமையோடும் நன்மையோடும் அவர்கள் தொடர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடைசியாக தேவன் வந்து விடுவார் என்பதுதான் அவர்களுடைய வாதம். ஆனால் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லக்கூடியவர்கள் சபை அந்த தீமையை எடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. சபைதான் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வருகிறது. சபையினுடைய முக்கியத்துவம் தான் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த போஸ்ட் மில்லினியனிசம் கொள்கையை நம்புகிறவர்கள் வைக்கிற வாதம். So essentially both our millennial view and the post millennial view essentially argues that the church reigns with Christ in this age.
இவர்கள் 2 பேரும் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், சபை இந்த செயல்பாடுகளிலே மிக முக்கியம் வாய்ந்ததாக, சபை ஆட்சி செய்யக்கூடியதாக, சபையின் காலகட்டமாகவே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வைக்கிறார்கள். Jesus returns and then it is perfect, eternal, new heaven and new earth, or different ways people understand eternal state. 1000 வருட அரசாட்சி தனியாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்து வந்த மாத்திரத்திலேயே அவர்கள் நித்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வார்கள் என்று சொல்லி அவர்கள் முடித்து விடுகிறார்கள். In contrast to that, premillennialism, as we have been discussing in the last 2 sessions, argues that now we are not in the fullness way reigning with Christ. We will reign in the future after Jesus returns. Premillennialism என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், சபையானது இப்பொழுது நேரடியாக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யவில்லை. அந்த ஆட்சியானது எதிர்காலத்திலே வரப்போகிற ஒரு ஆட்சி, அதுதான் ப்ரீமில்லேனியலிசம் என்று சொல்லக்கூடிய வாதம் என்று சொல்லி நாம் கடந்த 2 வகுப்பாக சிந்தித்தோம். We saw in multiple prophecies, now we go through difficulties, sufferings. We are going to suffer with Christ, endure with Christ. Now, in the future, we will reign. அதாவது இன்றைக்கு சபையானது இந்த பூமியிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாகவும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்காலத்திலே இந்த பாடுகளற்ற ஒரு ஆட்சிக்குள்ளாக, தேவனுடைய 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக கடந்து செல்லும் என்பதுதான் ப்ரீமில்லேனியலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த வாதம். In the previous session we focused on Psalm 2, where first part of the session we focused on Psalm 2, where we saw that God's promise of rule, God has decreed to give to Jesus rule over the earth. God has decreed for Jesus Christ. இதற்கு ஆதாரமாகத்தான் சங்கீதத்தினுடைய 2வது அதிகாரத்தை நாம் கடந்த வகுப்பிலே சிந்தித்தோம். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அந்த ஆட்சியை தம்முடைய சித்தத்தின்படி கொடுப்பார் என்பதை சங்கீதம் 2 படியாக நாம் சிந்தித்தோம். We read in Revelation chapter 2, we saw that Jesus gives that rule to the overcoming believers. ஆகவே அந்த பிதாவானவர் கொடுத்த ஆட்சியை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயம் கொள்ளுகிற சபை மக்களுக்கு அவர் அந்த ஆட்சியை, அதிகாரத்தை அவர்களிடத்திலே அவர் பங்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே வாசித்தோம். The way that is written in Revelation 2 makes it obvious that he is referring to the time after his return, when you will rule with me. அங்கே வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே நாம் கடைசியிலே வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததற்கு பின்பாகத்தான் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை அங்கே வாசித்தோம். Then we looked at Psalm 37. We have been discussing Psalm 37. சங்கீதம் 37வது அதிகாரத்தை நாம் சிந்தித்தோம். So there we just saw practically God's word, God's Spirit is telling us believers, do not be worrying, anxious about evil people in their persecution of you. Don't lose your heart. And also, don't be envious by seeing their success, because it's very short-lived. God's kingdom is going to come. It's very short-lived. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பொல்லாதவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இதை பார்த்து எந்த விதத்திலேயும் சோர்ந்து போய் நீங்கள் மனமடிவாகாமல், அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாமல், தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் புல்லை போல அவர்களுடைய ஆட்சியானது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி முதல் 2 வசனத்திலே வாசித்தோம். Before I come to Matthew's use of it, let me just complete that psalm, some major parts of the psalm. Let's take a look at verse 13, Psalm 37 verse 13. 37வது அதிகாரம் 13 சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். Referring to the Lord, speaking about the wicked, the Lord laughs at him. Verse 12 says the wicked, so it's about the wicked. The Lord laughs at him, for he sees that his day is coming. He's talking about God is going to act and judge the wicked. 13வது வசனத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். இங்கே அவன் என்று சொல்லும் பொழுது முதல் வசனத்திலே பொல்லாங்கனை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே அவனுடைய நாட்கள் தேவன் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாட்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். Coming to verse 18 again, Yahweh knows the days of the blameless and their inheritance will be forever. 18வது வசனத்திலே உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார்,
அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். Sudandram, does that mean inheritance? Inheritance. Okay. All right. So, in this psalm, you have to tell me now, okay? In this psalm, what is the inheritance? இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே சுதந்திரம் என்று வரும் பொழுது என்ன அந்த சுதந்திரம்? அவர்களுடைய உரிமை. Verses where children of God will inherit. What is that? They will inherit the earth. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். That's the focus. இந்த முழு சங்கீதமும் அதைத்தான் மையப்படுத்துகிறது. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். God's earth is under the power of the wicked. You wait for a little while, you are going to inherit. தேவனுடைய இந்த பூமியானது இப்பொழுது பொல்லாங்கான ஆட்சியாளர்கள் மூலமாக அது கையாளப்படுகிறது. அவர்களுடைய நாட்களுடைய முடிவுக்காக நீங்கள் காத்திருங்கள். Verse 20, the wicked will perish and the enemies of Yahweh will be like the glory of the pastures. They vanish in smoke. They vanish away. God will destroy these evil people. 20வது வசனத்திலே துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல் புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள், தேவன் அவர்களை முற்றிலுமாக அழித்து போடுவார் என்று இங்கே வாசிக்கிறோம். Verse 22. 22வது வசனம். Those blessed by him will inherit the land, but those cursed by him will be cut off. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். Verse 27, depart from evil. He is speaking to God's children. Depart from evil and do good, so you will dwell forever. ஆகவே தேவனுடைய மக்களிடத்தில் அவர் இப்படியாக சொல்கிறார். 27வது வசனத்திலே தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். So as you go through this psalm started with the circumstance of evil triumphing and persecuting, so you're losing your heart. Why am I serving God? Why this happens to me? Anxiety, or they are succeeding, I don't have anything, the envy. Again it ends with a comforting verse in 28-29. Towards the end, not the final verse, towards the end. 37வது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது, பொல்லாதவர்கள் சில காலம் இந்த பூமியை அவர்கள் கேடாக ஆட்சி செய்வார்கள், அவர்கள் மேல் நீ சோர்ந்து போகாதே, மனமடிந்து போகாதே, நீ எரிச்சல் அடையாதே, நீ பொறாமை கொள்ளாதே, காரணம் அவர்களுடைய நாட்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 27, 28, 29, if you read together, you need to depart from evil and do good in spite of what is happening, because you will dwell forever. Why? Because Yahweh loves justice. He will not forsake his holy ones. They are kept forever, but the seed of the wicked will be cut off. The righteous will inherit the land or earth and dwell in it forever. 27வது வசனமும் 29வது வசனமும் நாம் ஒரு சேர வாசிக்க வேண்டும். நீங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும், அப்படி இருக்கும் பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அதற்கான காரணத்தை 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். You see the repetition, how many times he is telling this to us. தேவன் எத்தனை முறை நம்மிடத்திலே அவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். 34 again, hope for Yahweh and keep his way and he will exalt you to inherit the earth. 34வது வசனத்திலே திரும்ப அவர் இப்படியாக சொல்கிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். Now look at the next part carefully. When the wicked are cut off, you will see it. It's not a hidden secret way of ruling. No, you will see that the wicked are. அடுத்த பகுதி மிக முக்கியமான ஒன்று. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இது ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அல்ல, இது வெளிப்படையாகவே காணக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இது காணப்படும். Last verse, Yahweh the Lord. Okay, 39 last two verses. Salvation of the righteous is from Yahweh. In this context, the salvation is the Lord is going to act and destroy the evil people and give the earth to the rulership of God's people. That's the salvation. 39வது 40வது வசனத்திலே நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இங்கே ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இந்த துன்மார்க்கரை தேவன் அழித்து போட்டு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த ஆட்சியை அவர் கொடுப்பார். And why God is doing that? Yahweh helps them and protects them. He protects them from the wicked and saves them because
they take refuge in him. They trust him. They trust him now. He is going to act for them. தேவன் எதற்காக இதெல்லாம் செய்கிறார்? இக்கட்டு காலத்தில் அவரோ அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். It seems the psalm is not just my favorite, it's Jesus' favorite also. இது என்னுடைய விருப்பமான ஒரு சங்கீதம் மட்டுமல்ல, இது இயேசு கிறிஸ்துவானவருடைய விருப்பமான சங்கீதமாகவும் இருக்கிறது. When Jesus Christ makes his most famous influential speech, the Sermon on the Mount, and within that the most significant section, the Beatitudes, he's quoting this psalm. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மிக பிரசித்தி பெற்ற இந்த மலை பிரசங்கத்திலே அதை குறிப்பிடுகிறார். மத்தேயு 5வது வசனத்திலே. Let's turn to Matthew chapter 5. மத்தேயு 5வது அதிகாரம். Okay, so verse 1, at the end of it we see his disciples came to him. அங்கே வாசிக்கும் பொழுது சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். And he opened his mouth and began to teach his disciples. அவர் தம்முடைய வாயை திறந்து அந்த சீஷர்களுக்கு உபதேசிக்கிறார். Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are those who mourn, for they shall be comforted. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். So let me ask you, in this teaching of Jesus, which stage is the comfort? Is it now or in the future? இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஆறுதல் என்பது இப்பொழுதா அல்லது வரப்போகிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுதலா? Because what is your stage now? இப்பொழுது உங்களுடைய காலம் என்ன? துயரப்படும். Verse 4. துயரப்படுகிறவர்கள். What is the present stage? இப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன? துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. Mourning, right? துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. Jesus is his disciples mourning for God's righteousness, for God's things. They will be comforted. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் துயரப்படுகிறார்கள். அவர்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Jesus is fully confident about this future because he is referring to Psalm 37. In verse 5 he is referring to Psalm 37. The meek shall inherit the earth. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தை குறித்து மிக உறுதியாக அவர் சொல்லுகிறார். 37வது அதிகாரத்தை அவர் மேற்கோள் காட்டி 5வது வசனத்தை வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Quotation from Psalm 37:11. சங்கீதம் 37வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம், அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். So the hope Jesus is giving his disciples, his followers is, you are mourning for me, for righteousness today. For your sin you are mourning. You want God's righteousness. Evil is triumphing. You are poor in spirit, looking to God. You are lowly, you are meek. You will inherit the earth. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை பின்பற்றுகிற மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியிலே எளிமையோடு காணப்படுகிறீர்கள், நீங்கள் இப்பொழுது துயரப்படுகிறீர்கள், நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் வருங்காலத்திலே பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். That is the kingdom of heaven. அதுதான் பரலோக ராஜ்யமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. I want you to see that verse once again. Go to Daniel chapter 2. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Verse 44. அதனுடைய 44வது வசனம். தானியேல் 2:44வது வசனம். In the days of those kings, the God, okay, look at the verse. The God of heaven will set up a kingdom that shall never be destroyed, nor shall the kingdom be left to another people. So meaning it is given to God's people. அங்கே 44வது வசனத்திலே, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேறே ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. Look at the words. God of heaven sets up a kingdom. பரலோகத்தின் தேவன் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுகிறார் பூமியிலே. That is the kingdom of heaven. அதுதான் பரலோக ராஜ்யமா இருக்கிறது. So God said that the kingdom of heaven is the kingdom of God. God's kingdom is going to come, and Jesus' promise in Beatitudes is those of his followers who are mourning, who are meek, looking forward to him, they are going to get that kingdom. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை பின்பற்றுகிற சீஷர்களுக்கும் பின்பற்றி வரக்கூடிய ஜனங்களுக்கும்
ஆவியிலே எளிமையோடு துயரப்படுகிற மக்களுக்கும் அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் வரப்போகிறது, அது உங்களுடையது என்று சொல்லி. What is the current state of this group of people who is going to inherit the kingdom? What is their present state? பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜனங்களுடைய தற்பொழுதைய நிலை என்ன? You will read every single beatitude. It will tell you the present state. First one, they are poor in spirit. முதலாவது அவர்களுடைய தற்பொழுதைய நிலை என்ன? ஆவியில் எளிமையோடு இருப்பது. What does that mean? They're poor in spirit means they are not saying that, oh, I am somebody great, therefore Jesus will save me. See, look at my good works, Jesus will save me. No, they are humble. They have nothing. They understand that they are spiritually poor. They are helpless. They look to God for salvation. அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், நாங்கள் எளிமையோடு இருக்கிறோம், தேவன் எங்களை நினைப்பதற்கு எங்களிடத்திலே மேன்மையான காரியம் எதுவும் இல்லை, நாங்கள் எளிமையுள்ளவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். They mourn. I don't have time to go through this. This is all referring, there's an Old Testament quotation, this is all referring to their mourning for the sins in the world and the wicked state of the world. They want God's rule to be established. It's not happening, therefore they are mourning. அவர்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எதற்காக துயரப்படுகிறார்கள்? கர்த்தாவே, இந்த பூமியிலே அநீதியான செயல்களும் அநீதியான ஆட்சியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, இது நிமித்தம், இந்த ஆட்சியின் நிமித்தம், இந்த மக்களுடைய செயல்பாடுகளின் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய ஆவியிலே துயரப்படுகிற ஒரு ஜனங்களாக காணப்படுகிறார்கள். And what is their present status again? They are meek, verse 5. They are meek, they are lowly, humble people, and that's their current status. இப்பொழுது அவர்கள் சாந்த குணமுள்ள மக்களாக ஆவியிலே காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். I want you to see one more thing. Come back to Psalm 37 for a minute. ஒரு முறை 37வது சங்கீதத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். See, the meek here, verse 11 says the meek shall inherit the earth. 11வது வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, just a few verses above, verse 9, 9வது வசனத்திலே evildoers shall be cut off, but those who wait for the Lord shall inherit the earth. Right? So the meek shall inherit the earth, those who wait for the Lord shall inherit the earth. It's talking about the same group of people. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். காத்திருக்கிறவர்களும் சாந்த குணவர்களும் ஒரே கூட்டத்து மக்கள் தான், வெவ்வேறு கூட்ட மக்கள் அல்ல. You are humbling yourself. You are not trying to conquer the world by your power. You are not saying you can accomplish, you can win the world. No, you look to God. God, I trust in you. You will act. I trust in you. You are meek. உங்களுடைய வல்லமையினாலும் உங்களுடைய பலத்தினாலும் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஜனங்கள் அல்ல. அப்படியான வல்லமையும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் தேவனுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக, தேவனுடைய வல்லமைக்காக காத்திருக்கக்கூடிய ஜனங்கள். As verse 9 shows us, in the midst of this evil kingdoms, they wait for the Lord. They trust in the Lord. They wait for him to act. இந்த பொல்லாத மக்களுடைய ஆட்சியினுடைய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் கர்த்தருடைய ஆட்சிக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். That is their present state. And then come back to Matthew 5:6. இதுதான் அவர்களுடைய நிலை. What is this group of people who is going to inherit the kingdom? What is their present state? இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களுடைய தற்பொழுதைய நிலை என்ன? They hunger and thirst for righteousness. அவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். They are not happy with how the world is. அவர்கள் இந்த உலகத்தினுடைய நிலையை பார்த்து அவர்கள் எந்த விதத்திலும் சந்தோஷமாக இல்லை. The world cannot satisfy them. They are still hungry. They are still thirsty for God's righteousness. அவர்கள் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளினால் அவர்கள் திருப்தி அடைந்த மக்கள் அல்ல. தேவனுடைய நீதியினால் அவர்கள் திருப்தி அடைய கூடியவர்களாக, அந்த நீதியான செயலுக்காக அவர்கள் பசிதாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். They are merciful people. அவர்கள் இரக்கமுள்ள ஜனங்களாக காணப்படுகிறார்கள். They are pure in heart. அவர்களுடைய இருதயத்திலே சுத்த எண்ணமானது, சுத்த குணமானது காணப்படுகிறது. No schemes to plan cunning way of cheating somebody and so that I'll be somebody great in the church. No, that's not the child of God's character. இந்த சபையிலே நான் பெரியவனாக காணப்படுவதற்காக நான் ஏதாவது தந்திரமான யுக்திகளை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் செயல்படுவதில்லை. Cheating your fellow believer or even a stranger so that your business will succeed. No, that's not pure in heart. நீங்கள் யாரையாவது ஏமாற்றி உங்களுடைய வேலையிலே ஏமாற்றி தந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அது வெற்றியான காரியமாக அமையாது. What is pure in heart? He has no bad motives.
I'm doing it out of love. I'm doing it for helping you. I'm not doing it so that I'll get some money or I'll become rich. That's not my motivation. அவர்களுடைய எண்ணமானது நான் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, நான் சம்பாதிப்பதற்காக தவறான குறிக்கோளை, யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இவர்கள் எந்த மக்களிடத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை முன்னிறுத்துவதில்லை. Verse 9, they are peacemakers. அவர்கள் சமாதானம் பண்ணக்கூடிய ஜனங்களாக தற்பொழுது காணப்படுவார்கள். Verse 10, they are those who are persecuted for righteousness sake. That's a very important point. Persecuted for righteousness sake. அவர்கள் நீதி நிமித்தம் துன்பப்படக்கூடிய ஜனங்களாக காணப்படுவார்கள். Not necessarily always for sharing the gospel alone. அவர்கள் எப்பொழுதுமே சுவிசேஷத்திற்காக மட்டும் அவர்கள் துன்பப்படக்கூடிய ஜனங்களாக காணப்படுவதில்லை. You do the right thing and you suffer because of that, because others don't like it. நீங்கள் நீதியை செய்வதனால் நீங்கள் துன்பப்படக்கூடிய ஜனங்களாக இருப்பீர்கள், மற்றவர்கள் நீதியை செய்யாத ஜனங்களாக காணப்படுவார்கள். Even if you are persecuted, you do righteousness because you are persecuted for that, right? நீங்கள் துன்பப்பட்டாலும் நீங்கள் நீதியை தான் செய்ய வேண்டும். Verse 11, they are reviled by others, that is spoken ill of. Other people say bad about them and they persecute them utterly, or they say all kinds of evil against you falsely, meaning what they are saying about you is wrong. You are actually righteous, but they say evil about you. நீங்கள் இந்த நீதி நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு தீமையான வார்த்தைகளால் நீங்கள் காயப்படுத்தப்படுவீர்கள். இவையெல்லாம் பொய்யாக குற்றச்சாட்டுகளாகவே காணப்படும் என்று சொல்லி. What is the essence of the Beatitudes? The main blessing of the Beatitudes is Jesus is telling, He will give you the kingdom of God. இதற்கு பின்பாக தேவனுடைய திட்டம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யமானது இப்படி வாழக்கூடிய மக்களுக்கு தேவன் தந்தருவார் என்பதுதான். Jesus has Psalm 37 in his mind because he referred to it, and you read Psalm 37, God cannot abandon his people because he loves his children. He will not allow wicked to win. That's what we read in Psalm 37. தேவன் எந்த விதத்திலும் பொல்லாங்கனை ஆட்சி செய்வதற்காக அவர் விடுவதில்லை, அவர்களை அறுப்புண்டு போக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்றுதான் சங்கீதம் 37 வாசித்தோம். Okay, so I'll stop here and I'll finally, in the remaining time, I want to go through the main final section, which is the most important section to demonstrate premillennialism, which is Revelation 20. I'll do that quickly at the end. Before that, I'll ask some, if you have anything to clarify, questions, you can ask. With that also in mind, I can conclude Revelation 20. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை என்றால் ப்ரீமில்லினிசம், இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாகவே இருக்கும் என்ற ஒரு வாதத்தை நாம் சிந்தித்து இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். It's a complicated subject and very great Bible scholars have disagreed, so I'm not claiming to answer all of your questions, but பெரிய பெரிய வேத பண்டிதர்களே இதற்கு பதிலளிக்காமல் இருந்திருக்கிறது உண்டு. ஆகவே எல்லா கேள்விகளுக்கும் சகோதரால் பதிலளிக்க முடியும் என்று அவர் சொல்லவில்லை. So if you have, you can ask, so that I'll keep that in mind and as we go through the remaining part. ஒருவேளை அப்படி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். Any questions? கடந்த 5 வகுப்பிலே இருந்து புரியாமல் இருக்கக்கூடிய ஏதாவது காரியங்கள் இருந்தால் சொல்லலாம். Jesus Christ comes before the millennium. Yes. So along with Jesus Christ, we are also ruling. After Jesus comes. After Jesus yes. comes. Yes. The post-millennialism. Who is ruling the 1,000-year reign? Post-millennialism, there is no 1,000 after Jesus. 1,000 year is before Jesus' return. Is the 1,000-year golden era. Before Jesus returns, the church will make the world into a very peaceful era. So they will also say, we are reigning with Jesus. Jesus is in heaven. Using his spirit, we are reigning. Then he comes. That's post. In millennialism, is there Old Testament? Pre-millennialism. Okay. The Old Testament saints will reign during that period. In the millennial period. 1000 வருட அரசாட்சியிலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் வந்து ஆட்சி செய்வார்களா? Yeah. So resurrection, all the saints are resurrected and all the saints together. That's the general understanding. There could be, see, even we take any view, there could be minor differences among scholars, but the general view is all the saints together reign. அந்த 1000 வருட அரசாட்சியிலே எல்லா விசுவாசிகளும், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டு சேர்ந்து ஆட்சி செய்வார்கள். There was
there's a view called classical dispensationalism. According to them, 1,000 years is for Israel and the church will be in heaven at that time. So there are differences like that, but there are so many verses to abandon that. For example, we saw in Revelation chapter 2, Psalm 2 is quoted as the church will reign over the nations. The church will, right? So church cannot be in just heaven and all, it's reigning the nations. Promise is, Psalm 2 is about earth. So believers, all believers together is the general idea of reigning. Okay. So that's in a way, that's the period God will give the peace, but God will give the earth to its rightful people. Now the evil people are reigning, right? God cannot tolerate that. God is going to make a change. This is given to God's people. தேவன் இந்த பொல்லாத மனிதர்கள் இந்த பூமியை ஆட்சி செய்வதை தேவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக 1000 வருடத்தை ஆட்சி செய்வதற்காக, இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக அவர் கொடுக்கிறார். அது எல்லா விசுவாசிகளும் உள்ளடக்கினார். We have to keep in mind, it is only the lowly, the meek will inherit, right? It's not because something in us that we are going to inherit, right? The promise in Psalm 2, God's eternal decree in Psalm 2 is the earth belongs to the Son, Jesus. அதாவது ஆவியில் எளிமையாக இருப்பதனால் இவர்களுக்கு ஆட்சியானது கொடுக்கப்படுவதில்லை, மாறாக சங்கீதம் 2வது அதிகாரத்தில் வாசித்தோம், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு அந்த ஆட்சியை அவர் கொடுக்கிறார். அந்த குமாரன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். Ask of me and I'll make you the ends of the earth your possession, right? The nations your inheritance, the ends of the earth your possession. That's the promise of God to the Son. How are we getting? Because we are baptized into the Son. We are in the Son. That's why we are also getting. It's not because of our merits. அதாவது we are in Him. That's the only credit we have. பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அந்த ஆட்சியை கொடுப்பார் என்பது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. நாம் இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தின்படி செயல்படுவதனால் ஆட்சி கொடுக்கப்படுவதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் பெற்றிருக்கிறபடியால் அந்த ஆட்சி, இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆட்சியிலே அவர் மூலமாக நாம் பங்கெடுக்கிறோம். I'll just show you one more verse. It's one more passage to show that. Galatians 3. கலாத்தியர் 3வது அதிகாரம். This is something different study, but we have to just, there's a connection. So there, Galatians 3:16, 3:16, talking about the Abrahamic covenant and the promise God made to Abraham. We did not study that. Maybe another day, God willing. We did not study that. That's very, very fascinating. God's promise to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இது நாம் படிக்கவில்லை. சந்தர்ப்பம் இருந்தால் பின்பாக படிக்கலாம். ஆனால் 16வது வசனம், promises were made to Abraham and to his seed. My translation ESV is offspring. I don't like that. Any other translation? Seed is the translation, right? You have any translation? 16வது வசனம், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு. NKJV says promises were made to Abraham and his seed, right? Yeah, sandadi. Un sandadikku. And it says it's not to the seeds in plural, but it's to your seed who is Christ. Promises to Christ. இங்கே சந்ததிகள் என்று பன்மையிலே உபயோகப்படுத்தாமல் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லுகிறார். அது யார் என்றால் கிறிஸ்து. ESV translation misses that one. It makes it offspring. It's talking about the singular seed. இது உன் சந்ததிக்கு என்று குறிப்பிட்டு ஒருத்தரை அவர் குறிப்பிடுகிறார், ஒரு நபரை. So then you come for following verses. If you read, we also get to share in that, right? Let me see. Verse 26 onwards. 26வது வசனம் முதல் கொண்டு, you are all sons of God through faith in Jesus. For as many of you as were baptized into Christ have put on Christ. 26-27, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. You see, Christ is a seed.
கிறிஸ்துவானவர் அவர் சந்ததியாக ஒரே சந்ததியாக You இருக்கிறார். have put on Christ. கிறிஸ்துவை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். Meaning you are in Christ, right? அதாவது நீங்கள் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறீர்கள். 29, if you are Christ, then you are Abraham's seed and heirs according to promise. 29வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். Maybe another day we have to go in depth, but it's very, 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 very powerful. It shows that some of this things which was to the seed, now you are in the seed, it is to you. நீங்கள் அந்த சந்ததிக்குள்ளாக காணப்படுகிறீர்கள், அந்த சந்ததி தான் நீங்கள். Yeah. All right. So that's the idea is it's not due to our merit because we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். Okay. Anything else? We have few more minutes. Anything else? Then otherwise we'll go to Revelation 20. They have. Who has? Yes, sister. Under 1 Corinthians 15 chapter 23rd verse. Yeah. It says about the order of resurrection. Mm-hmm. Christ has been the first fruit, and next the first fruit, and afterwards the believers who believe in Christ. Mm. Is there any order of resurrection for the believers? It just means the Christ first and rest of the believers together, or because in Revelation 20 also it says that first the martyrs will come and then. Yeah, that will be together. Matthias and all. So okay, that depends on your view on the rapture and all those things. Again, that's an area we did not even touch because if I go there, that'll be another thing. So another class. So. Depending on your view on rapture, if you believe that pre-tribulation rapture is taught, or mid also, then there is a resurrection which happens before Jesus' second coming. So there are differences on how you look at it. Okay, but I'll just say a few words about this here in 1 Corinthians 15:23. There is an order there. Christ is the first fruit. First Christ resurrection. உயிர்த்தெழுதலே வரிசைகள் உண்டா என்று சகோதரி கேட்டார். ஆமாம், வரிசை உண்டு. 23வது வசனத்திலே அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. Then at his coming those who belong to Christ, right? அவருடைய வருகையிலே அவருக்குரியவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். So in this verse it seems like all who belong to Christ together at his coming. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அவரை விசுவாசித்த அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். Then is again a gap. Then comes the end, means this is after the millennium, but millennium is not mentioned here, but the order you have to see. First Christ, then at his coming. So when the then is mentioning in the first part, there is a 2000-year gap now, right? Christ the first fruits. At this, let's say Christ comes soon. It says then at his coming. So between the first and the then, it was 2000 years. அதாவது முதற் பலனாக கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார். அது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அவர் வந்ததற்கு அடுத்து பின்பு அவர் வருகையிலே, அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய வருகைக்கும் இடைப்பட்ட காலங்கள் இந்த சபையின் காலம் ஏறத்தாழ 2000 வருடங்கள். As of now. இப்பொழுது வரை 2000 வருடம். Okay. So the next then comes the end. Again we are assuming it will follow the pattern. There is going to be a gap. திரும்பமாக 24வது வசனத்திலே அதன் பின்பு என்று வாசிக்கும் பொழுது திரும்ப சில சம்பவங்கள் இடையிலே நடக்கக்கூடியவை என்று நாம் யூகிக்க முடிகிறது. Comparing with Revelation 20, that will be the millennial gap. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தை நாம் ஒப்புமையிட்டு பார்க்கும் பொழுது அது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். At the end of which he will deliver the kingdom of God, which will be his rule on earth. He will deliver the kingdom to him. ஆகவே அதன் பின்பதாக இந்த தேவனுடைய அதிகாரமானது அங்கே ஒப்புவிக்கப்படுகிறது. All right, so maybe after Revelation 20 we'll get a clarity. Sure. Okay, let's go to Revelation 20. வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரத்திற்கு நாம் போகலாம். Revelation 20 is not the only verse for premillennialism. We saw many prophecies
There are probably hundreds of, I did not count, but probably hundreds of prophecies to show the future kingdom of God. 1000 வருட அரசாட்சியானதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்ற இந்த உபதேசத்திற்கான வசனங்கள் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட வசனங்கள் வேதாகமத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். But as we discussed earlier, the number 1000 is explicitly mentioned only in Revelation 20. 1000 வருடம் அரசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையானது பிரத்யேகமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே குறிப்பிட்டு வாசிக்க முடியும். To correctly understand Revelation 20, we have only for 15 minutes. To correctly understand, you have to keep in mind certain things. You have to keep in mind the big picture of Revelation. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய ஒரு பரந்துபட்ட பார்வையை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். God is telling a story in Revelation, and it's not always sequential. There are it goes back and comes again, recapitulation they say, goes back and again repeats through other details. So but then it's a story of what is going to happen to the world. கர்த்தர் சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் அந்த எழுத்தின்படியாகவே ஒன்றின் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தப்படவில்லை. சில காரியங்கள் சம்பவிக்கும், அதற்கு முன்பாக வேறொன்று சம்பவிக்கும். இப்படியாக மாறி மாறி சம்பவங்களை குறித்து இந்த புத்தகத்திலே வாசிக்க முடியும். Within a section there is a sequence. Within a section there is a sequence. ஒரு சில அதிகாரங்களுக்குள்ளாக சில சம்பவங்கள் குறிப்பிட்டு நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். After that he can go to a previous section or something, but within a section there is an order, sequence. ஒரு சில பகுதிகள் வரலாறு, after this happens, after this. ஒரு சில வசனங்கள் அல்லது அதிகாரங்களுக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவமானது ஒன்றின் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே இருக்கக்கூடியதை காண முடியும். We have to also keep in mind there are no chapter divisions in the origin. நமக்கு மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அதிகாரமும் வசனமும் பகுக்கப்பட்டு இருக்கிற காரியம் இந்த மூல வேதாகம பிரதியிலே காணப்படவில்லை. To properly study Revelation 20, you cannot assume it has to start in Revelation 20 because that's an arbitrary number somebody gave. No, it may not be arbitrary. He thought that way. Somebody gave, right? 1000 years later. This is not how it was written. It was written as one flow. இந்த புஸ்தகமானது ஒரே ஒரு நிலைமையிலேயே அந்த வார்த்தைகளானது அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. வசனங்களோ அதிகாரங்களோ எந்த விதத்திலும் பிரிக்கப்படாமல் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். To correctly understand Revelation 20, you have to look at the clues within the text of Revelation 20 to see where is the section starting. Is it in chapter 20 or is it continuing from the previous section? ஆகவே இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த 20வது அதிகாரத்திலே தான் அந்த வரலாற்று நடக்க போகிற சம்பவம் துவங்குகிறதா அல்லது அதற்கு முந்தைய பகுதியிலிருந்தும் துவங்குகிறதா என்பதை நீங்கள் கவனமாக வாசியுங்கள். So there are some clues. Let me give you one or two. So let's turn to Revelation 20 verse 4. அதற்கான ஒரு ஆதாரமாக 20வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். It's not starting a new story here. It is referring to some people who are beheaded for the sake of Jesus, for the word of God. Some people who did not worship the beast, some people who did not receive the mark. Is connecting to that story. அதாவது இந்த 1000 வருட அரசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி வார்த்தை என்பது அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அதே வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் இந்த முத்திரையையும் அதனுடைய நாமத்தையும் தங்களுடைய நெற்றியிலே கையிலே பதித்திராமல் அவர்கள் மரித்தவர்கள். ஆகவே முன்னாடி நடந்த ஒரு சம்பவமும் வரப்போகிற 1000 வருட அரசாட்சி, இது ரெண்டும் ஒரே வசனத்திற்குள்ளாக இருக்கிறது. So there is a sequence. There is a sequence. First, people should be the Antichrist and his rule should be established, and they should be enforcing the mark of the beast. There should be saints at that time who will not take the mark. Some of them will be beheaded. This has to happen in this sequence. And then finally, Revelation 20 is this passage. This should happen. அதாவது that sequence should be
should be clear. அந்த உபத்திரவ காலமானது வருகிறது. அந்த காலகட்டத்திலே சில மக்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களாக, துன்பப்பட்டவர்களாக, அந்த சொரூபத்தையும் அதன் முத்திரைகளையும் தரிக்காமல் தங்களுடைய ஜீவனை இழந்து போன மக்களாக காணப்படுவார்கள். அவர்கள் உயிர்த்து வரும் பொழுது இந்த 1000 வருட அரசாட்சி வரும் என்று சொல்லி. Why that is important? Because in verse 4 we read at the end, they came to life. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே வந்ததற்கு பின்பு 1000 வருட அரசாட்சி. The sequence is important. Those who refused to worship the Antichrist and did not take the beast number on their forehead or their arms, these are the people are specifically mentioned. So they first have to refuse it, then they have to be risen. அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக நின்ற ஜனங்கள், அவர்கள் மிருகத்தினுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய ஆத்துமாக்களையும் அவர்கள் இழந்து போகிறார்கள், சிலர் மரித்து போகிறார்கள். அதற்கு பின்பதாக இந்த ஆட்சியானது துவங்கப்படுகிறது. So let me tell you, if in your study of scriptures you came to realize there are many passages about the Antichrist, you are convinced about an Antichrist and the number of the beast 666 etc. it's going to come, you are convinced. Can millennium happen before that? அதாவது நீங்கள் அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பல வசனங்களை வாசித்திருக்கிறீர்கள். அந்தி கிறிஸ்து வருவான் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவுக்கு முன்பாகவே 1000 வருட அரசாட்சி காணப்படும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? So if there is a personal Antichrist and 666 and if all these things are true, amillennialism is defeated immediately. Amillennialism says now is the millennium. Once again, if there is an Antichrist, okay, and if he is going to enforce 666 mark of the beast, if that is going to happen, amillennialism cannot be true, because amillennialism says millennium is now. Postmillennialism says it is the latest age, but it's clearly defeating amillennialism. அதாவது அந்தி கிறிஸ்து வந்து அவன் இந்த காரியங்களை எல்லாம் செய்வான் என்று வாசிக்கிறோம். அதாவது 1000 வருட அரசாட்சி தனியாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாதம் இங்கே முறியடிக்கப்படுகிறது. Are you getting what I'm trying to say? Not very clear. Okay, I'll continue later. So look at one more verse, 20:10. 10வது வசனம் நான் வாசிக்கலாம். அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தமுமான கடலிலே தள்ளப்பட்டான். So here this is a judgment on Satan, right? இங்கே பிசாசானவனுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை வாசிக்கிறோம். Devil is thrown into the lake of fire. அந்த கந்தகம் எரியக்கூடிய கடலிலே இந்த சாத்தான் தள்ளப்படுகிறான். But somebody is already there. ஏற்கனவே அந்த அக்னி கடலிலே சிலர் இருக்கிறார்கள். Who is that? Beast and the false prophet. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அங்கே இருக்கிறார்கள். எப்பொழுது அந்த மிருகம் அங்கே காணப்பட்டது? It's not at the end of it's not in verse 10. They were already there. அவர்கள் ஏற்கனவே அங்கே இருக்கிறார்கள். 10வது வசனத்திலே தான் அவர்கள் வரவில்லை. ஏற்கனவே அந்த இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள். Oh, that means you have to find out where they were. Then the story is continuing. Where are they sent? It's in chapter 19 when Jesus returns. எப்பொழுது அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கும் பொழுது 19வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது அவர்கள் தள்ளப்பட்டார்கள். You see verse 20, the beast was captured. Chapter 19 verse 20. Okay. 19-20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். Oh, Jesus is 19 verse 11 onwards talking about the glorious return of Jesus. The war against him happens. He conquers them, kills the enemies. He conquers these two and throws to the lake of fire. 11வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் மகிமை பொருந்தினவராக, அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தம்முடைய ஜனங்களோடு அவர் வருகிறார். அவர் வரும் பொழுது அவருக்கு எதிராக இந்த கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் இவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். தேவன் அந்த யுத்தத்திலே மேற்கொள்ளுகிறார். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அந்த இருவரையும் அவர் கந்தகம் எரிகிற கடலிலே அவர் தள்ளுகிறார். Revelation 20 verse 10, where the beast and false prophets are already there, Satan is thrown there, shows the connection there. It's a sequential story. இந்த 20வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகிற
மிருகமும் கள்ளதீர்க்கதரிசியும் அக்னி கடலிலே ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது அந்த சம்பவம் நடந்தது என்றால் அதற்கு முந்தைய அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த இரண்டும் சம்பவங்களும் ஒன்றோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். Even otherwise, you think about the story of Revelation. So Brother Jerry said 3 friends, right? So I'll say 3 evil friends, okay? 3 evil friends, right? The 3 companions of evil. So Satan and the beast, that's the Antichrist, and the false prophet. Satan is also the dragon. They three work together in this worldly power empire against the saints, against Jesus, right? That's the story of Revelation. ஏற்கனவே சகோதரர் சொன்னார் 3 நண்பர்கள் என்று. அவர்கள் 3 நண்பர்கள் அல்ல, 3 தீமையான ஒரு நண்பர்கள், பொல்லாங்கான நண்பர்கள். அந்த 3 நபர்கள் யார் என்றால் பிசாசானவன், மிருகம், கள்ளதீர்க்கதரிசியுமாக அவர்கள் இந்த பூமியை பொல்லாங்கினால் ஆட்சி செய்கிறார்கள். Revelation 19 and 19 second part and 20 together are saying the same story. It's a sequential story of what will happen to these 3 evil companions. 19வது அதிகாரமும் 20வது அதிகாரமும் நடக்கக்கூடிய ஒரே சம்பவத்தை விளக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த 3 பொல்லாங்கான நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்ன என்பதுதான் இந்த 2 அதிகாரங்களும் ஒன்றாக பேசுகிறது. 19 says the end of the 2, the beast and the false prophet. 20 says God has a different plan with Satan. Satan will be bound and put in the bottomless pit for 1,000 years, where God's people will reign on earth, and then he'll be released to deceive the nations. So there is sin still. There is still in the millennium. 19வது eternal state. 19வது அதிகாரத்திலே கடைசியிலே பார்க்கும் பொழுது அந்த மூவரில் 2 அவர்கள் பிடிக்கப்பட்டு அந்த கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிறார்கள். அதற்கு பின்பதாக 1000 வருடம் சாத்தானானவன் கட்டப்பட்டு அந்த பாதாளத்திலே அவன் தள்ளப்படுகிறான். அது நித்தியமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடமும் அல்ல. அவன் 1000 வருடத்திற்கு பின்பாக அவன் கட்டவிழ்க்கப்பட்டு சிலரை மோசம் போக்கும்படியாக அவன் அனுமதிக்கப்படுகிறான். Purely based on the literary style of writing. Just forget about Bible as God's word and all. Just as a literary, structure, what is the author's mind is as he's telling the story. It's clear, it's sequential. It's sequential there. ஒரு இலக்கிய புஸ்தகமாக இந்த 2 அதிகாரத்தை வாசிங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தை என்ற எண்ணத்திலே வாசிக்காமல் இது ஒரு இலக்கிய புஸ்தகம் என்று நினைத்து இந்த 2 அதிகாரத்தையும் வாசித்தீர்கள் என்றால் என்னென்ன காரியங்கள் எப்படி சம்பவிக்கிறது என்ற அந்த ஒரு தொடர்ச்சியை உங்களால் கண்டுகொள்ள முடியும். So take the full story. I'll just read quickly, only a few minutes, just quickly the main points of the story. Only the major points of Revelation. Satan, the beast and the false prophet, these evil companions, 3 of them are working together to enforce the mark of the beast and his evil rule. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மிக முக்கியமான சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சாத்தானும் மிருகமும் கள்ளதீர்க்கதரிசியும் இந்த உலகத்தை பொல்லாங்கினால் ஆட்சி செய்து தங்களுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் நிர்பந்திப்பார்கள். Followed by the saints. அதற்கு பின்பதாக பரிசுத்தவான்கள் அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிர்த்து நிற்பார்கள். அது 2வது. Lot of suffering goes on. I'm just skipping all those things. Jesus returns, chapter 19, to rule and judge. The judge and rule. We have verses in 19 talking about ruling. அதற்கு பின்பதாக 3வதாக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அவர் பூமிக்கு திரும்ப வந்து அவர் இந்த பூமியை அவர் ஆட்சி செய்வார். Verse 15 for 19:15 says, for from his mouth comes a sharp sword with which to strike down the nations, and he will, again future tense, he will rule them with a rod of fire. The coming of Jesus' rule is future. 19வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் வாயிலிருந்த கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அப்போ அதுவுமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அவருடைய வருகைக்கு பின்பாக இது அரசாளுவார் என்று வாசிக்கிறோம். Jesus defeats his enemies and throws alive the beast and the false prophet into the lake. 4வதாக இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை அவர் வென்றெடுத்து இந்த மிருகத்தையும் கள்ளதீர்க்கதரிசியையும் கந்தகமான கடலிலே அவர் தள்ளிவிடுவார். In sequence next, Satan is seized and he is bound and thrown to the bottomless pit for 1,000. அது 5வதாக சாத்தான் அவன் கட்டப்பட்டவனாக 1000 வருடம் இந்த பாதாளத்தில் அடைக்கப்படுவான். Next in sequence, the saints who didn't take the mark of the beast came to life. It's after this. இதற்கு பின்பாக
சாத்தான் அடைபட்டதற்கு பின்பாக இந்த பரிசுத்தவான்கள், உபத்திரவப்பட்டு மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். Okay, so not necessarily, but then the point is that's after their persecution, not within that. At the time of Jesus sequence we don't know, but after their persecution they come to life and they reign. உபத்திரவப்பட்டதற்கு பின்பாக இந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். Then they reigned with Christ for 1,000 years. அதற்கு பின்பாக ஏழாவதாக அவர்கள் 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள் கிறிஸ்துவோட சேர்ந்து. After it's not perfect state. After 1,000 years Satan is released. அதற்கு பின்பாக 1000 வருடத்திற்கு பின்பாக சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். இதுதான் எட்டாவது. He will deceive the nations, so they are fallen. ஒன்பதாவதாக அவன் தேசங்களை அவன் மோசம் போக்குவான். Together they will come and battle against Christ and his saints in the beloved cities. அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக, அந்த பரிசுத்தவான்களுக்கு எதிராக அவன் போர் தொடுக்கக்கூடியவனாக மக்களை மோசம் போக்கி அழைத்து கொண்டு வருவான். God's judgment will come, they will be consumed by fire. பத்தாவதாக தேவனுடைய அக்கினியானது வந்து அவர்களை பட்சித்து போடும். Finally, Satan will be thrown into the lake of fire and sulfur, where the beast and the false prophet are already there. கடைசியாக சாத்தானானவன் இந்த மிருகமும் கள்ளதீர்க்கதரிசியும் இடமாகிய அந்த அக்கினி கடலிலே அவன் தள்ளப்படுவான். How can you keep the sequence in the literature in amillennialism and postmillennialism? இந்த ஒரு சம்பவங்களுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? இந்த தொடர்ச்சியை 1000 வருட அரசாட்சி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும், அல்லது 1000 வருட அரசாட்சி பின்பாக இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்று சொல்லுகிறவர்களுடைய வாதம் இதோடு ஒத்து போகாமல் இருப்பதை நாம் காண முடிகிறது. Take a simple example. So there are so many arguments. Take a simple example. These three work together. But Revelation 19:20 shows that 2 of them are put to the lake of fire. Then there is a peaceful period. Then Satan is thrown to the lake of fire, right? Just take this small ஒரு சம்பவத்தை மட்டும் இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த 2 நபர்கள், மிருகமும் கள்ளதீர்க்கதரிசியும் அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். 1000 வருடம் சாத்தானானவன் கட்டப்பட்டவனாக பாதாளத்திலே இருக்கிறான். அதற்கு பின்பாக அவன் நித்தியமாக அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான். இதை மற்ற அந்த 1000 வருட அரசாட்சி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும், 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் என்று சொல்லக்கூடியவர்களும் எப்படி இதை விளக்க முடியும்? How can you explain it? It cannot be explained. இதை விளக்க முடியாது அவர்களால். இந்த வாதமானது ஒரு சரியான ஒரு கூற்றாக காணப்படுகிறது. Their solution is to reject the sequence. Their solution is to reject the literal antichrist, the mark of. They have to reject so many things to fit their story. அவர்களுடைய அந்த விசுவாசத்திற்கு 1000 வருட அரசாட்சி நேரடியாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும், இயேசு கிறிஸ்துவானவருடைய வருகை 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு என்று சொல்லக்கூடியவர்களும் அதை முன்வைப்பதற்காக பல சம்பவங்களை அவர்கள் நிராகரிக்க வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். So in conclusion, முடிவாக, our time is up. In conclusion, the Lord is asking us to have this hope, Christian hope, that we are going to win. ஆகவே இறுதியாக தேவன் சொல்லக்கூடியது என்னவென்றால், தேவனும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் வெற்றி சிறப்பார்கள். We are going to win not because we are some superior to these evil people. They are stronger than us. They are ruling, right? We are going to win because we are on the side of Lord Jesus, to whom God made the decree to give the earth. நாம் இவர்களை விட பலவான்கள் அல்லது சக்தி படைத்த வல்லமை படைத்தவர்கள் என்று இல்லை. அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொல்லாங்கர். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்திலே நாமும் பங்கெடுக்கிறபடியால் நாம் வெற்றி சிறக்கிறோம். It is to such people God is telling, Psalm 37 verse 3, trust in the Lord and do good, dwell in the land and befriend faithfulness, delight yourself in the Lord and he will give you the desires. ஆகவே தான் இந்த மக்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையூட்டக்கூடிய செய்தி என்னவென்றால், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு This is not a verse. People misquote this to claim all the selfish desires they have. It's not a verse for that. நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வசனம் இது அல்ல. The context is about a righteous man who is, as we saw in Matthew 5,
hungering and thirsting for God's righteousness to be established. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், தேவனுடைய நீதிக்காக யார் பசிதாகத்தோட காத்து கொண்டிருக்கிறார்களோ, அதன் மேல் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. That desire will come. அந்த தாகமும் அந்த பசியும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நமக்கும் வர வேண்டிய Thank you very அவசியம். much for this great opportunity given to me by the church to speak God's word to all of you. God bless all of you. நீங்கள் கொடுத்த இந்த மேலான சந்தர்ப்பத்திற்காக உங்களுடைய சபைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.